திருவனந்தபுரத்திற்கு ஐக்கிய அரபு அமீரக தூதரகத்தின் பெயரில் சரக்கு விமானம் வழியாக பல கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கத்தை கிலோ கணக்கில் கடத்திய வழக்கில் முக்கிய குற்றவாளி. கேரள அரசின் தகவல் தொழில்நுட்ப கட்டமைப்பு நிறுவனத்தில் அதிகாரியாக பணியாற்றி தங்கம் கடத்தலில் ஈடுபட்டு ஒட்டுமொத்த இந்தியாவையும் திரும்பி பார்க்க வைத்தார் ஸ்வப்னா சுரேஷ். ஆண்டுகளுக்கு முன் நடந்த சம்பவத்தின் தாக்கமே இன்னும் அடங்காத நிலையில் கிட்டத்தட்ட ஸ்வப்னா சுரேஷின் பாணியில் சென்னை விமான நிலையத்தில் இருந்து போலி நகைகளை ஏற்றுமதி செய்து மோசடியில் ஈடுபட்டுள்ளது ஒரு கும்பல். ஒரிஜினல் தங்க ஆபரணங்களுக்கு பதிலாக தங்க முலாம் பூசிய கவரிங் நகைகளை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து பல ஆயிரம் கோடி ரூபாயை சுருட்டியிருக்கிறார்கள். சென்னையில் தங்க நகை உற்பத்தியாளர்களும் தங்க நகை மொத்த வியாபாரிகளும் தங்க கட்டிகளை வெளிநாடுகளில் இருந்து அதிகளவில் இறக்குமதி செய்வது வழக்கம். அவ்வாறு இறக்குமதி செய்யப்பட்ட 24 கேரட் சுத்த தங்க கட்டிகளை உருக்கி 22 கேரட் தங்கமாக மாற்றி நகைகள் தயார் செய்கின்றனர். அந்த நகைகள் மொத்தமாக துபாய், கத்தார், சிங்கப்பூர் மற்றும் ஐரோப்பிய நாடுகள் போன்றவற்றிற்கு சென்னை விமான நிலையத்தில் இருந்து சரக்கு விமானம் மூலமாக ஏற்றுமதி செய்து அனுப்பி வைக்கப்படுகிறது. இதேபோல் இறக்குமதி செய்யும் 24 கேரட் தங்க கட்டிகளுக்கு 0% வரி விலக்கை ஒன்றிய நிதித்துறை அமைச்சகம் கொடுக்கிறது. ஆனால் சாதாரணமாக ஒருவர் வெளிநாட்டில் இருந்து தங்கம் வாங்கி வந்தால் அவரிடம் சுங்க அதிகாரிகள் 38% வரை வரி விதிப்பு செய்கின்றனர். இந்த நிலையில்தான் இவ்வாறு வெளிநாடுகளில் இருந்து தங்க கட்டிகளை இறக்குமதி செய்து ஆபரணங்களாக தயாரித்து வெளிநாடுகளுக்கே ஏற்றுமதி செய்வதில் மோசடி நிகழ்ந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தங்க கட்டிகளை இறக்குமதி செய்யும் மொத்த வியாபாரிகள் மற்றும் தங்க நகை உற்பத்தியாளர்கள் கவரிங் நகைகள் மீது தங்க முலாம் பூசி ஒரிஜினல் நகை போல மாற்றி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்துள்ளனர். இதனால் மத்திய அரசின் நிதித்துறையை கடந்த பல ஆண்டுகளாக இவர்கள் ஏமாற்றி மோசடி செய்து வந்ததாக தெரிகிறது. இப்படி செய்வதால் மத்திய நிதி அமைச்சகத்திற்கு பல கோடி ரூபாய் இழப்பும் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக சென்னை விமான நிலையத்தில் இருந்து இது போன்ற போலி தங்க நகைகள் துபாய் நாட்டிற்கு பெருமளவில் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளன.